குரு வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: காட்டில் விதியின் விளையாட்டு. ஹலோ குட்டீஸ், இந்த கதையில யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்கலாம். ராஜா, சிங்கம், காட்டின் அரசன், ஆனால் சற்று கர்வமும் சுயநலமும் கொண்டவன். சதுரன், நரி, மிகவும் தந்திரமானவன், மற்றவர்களுக்கு தீமை செய்து அதில் இன்பம் காண்பவன். மணி, மான், அப்பாவி மற்றும் நல்ல குணம் கொண்டவன். தாத்தா ஆந்தை, ஓல்ட் அவுல், காட்டின் அறிவு களஞ்சியம், பழமொழிகள் மூலம் நீதி சொல்பவர். சிட்டி, சிட்டுக்குருவி, காட்டின் உளவுப்படை, நடப்பவை அனைத்தையும் கவனிக்கும். ஜம்போ, கரடி, தேன் பிரியர், ஆனால் நீதி தவறாதவர். வேட்டைக்காரன் மருது, காட்டில் பொறி வைப்பவர். கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காலை பொழுதில் பாறை எடுக்கில் பசியால் சோர்ந்து படுத்திருக்கும் சிங்கம். அருகே வால் குழைத்து நரி நுழைகிறது. நரி, சதுரன், தாழ்வான குரலில், வணக்கம் ராஜா, காட்டின் அதிபதியே, ஏன் இன்று முகமெல்லாம் வாடிப்போயிருக்கிறது? உங்கள் கர்ஜனை கேட்டாலே காடே அதிருமே, இன்று ஏன் இந்த மௌனம்? சிங்கம், ராஜா, பெருமூச்சு விட்டு, என்ன செய்வது சதுரா, வயதாகிவிட்டது. முன்பெல்லாம் ஒரு மானை துரத்தினால் நொடியில் பிடித்து விடுவேன். இப்போது என் கால்கள் ஒத்துழைக்க மறுக்கின்றன. பசி வயிற்றை கிள்ளுகிறது, ஆனால் வேட்டையாட தெம்பில்லை. நரி, சிரித்துக்கொண்டே, ராஜா, உடல் உழைக்கு குறைந்தால் என்ன, நம்மிடம் புத்தி இருக்கிறதே. நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட வேண்டாம். ஓடி வரும் உணவை உங்கள் குகைக்கே வரவழைக்க என்னிடம் ஒரு அருமையான திட்டம் இருக்கிறது. சிங்கம், ஆர்வத்துடன், நிமிர்ந்தமர்ந்து, அப்படியா, என்ன திட்டம் அது? சீக்கிரம் சொல். என் பசிக்கு ஏதாவது வழி கிடைத்தால் உனக்கும் அதில் பங்குண்டு. நரி, ராஜா, இந்த நிலா காட்டில் மணி என்ற ஒரு மான் இருக்கிறது தெரியுமல்லவா? அது மிகவும் இரக்க குணம் கொண்டது. நாம் அதன் இரக்கத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நான் அதனிடம் சென்று, சிங்கராஜாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது, அவர் இன்னும் சில மணி நேரங்கள்தான் உயிர் வாழ்வார் என்று நினைக்கிறேன் என்று சொல்வேன். சிங்கம், என்னது, நான் சாகப் போகிறேன் என்று சொல்வாயா? இது எனக்கு அவமானமாக இல்லையா? நரி, அவசரப்படாதீர்கள் ராஜா, இது வெறும் தந்திரம். அந்த மான் உங்களை பார்க்க குகைக்குள் வரும்போது நீங்கள் வாயிலிலேயே பதுங்கியிருந்து அதை ஒரே அடியில் பிடித்துவிடலாம். நீங்கள் குகையை விட்டு வெளியே வரவேண்டிய அவசியமே இருக்காது. படுத்த படுக்கையிலேயே உங்களுக்கு விருந்து கிடைக்கும். சிங்கம், யோசித்து, இருந்தாலும் அந்த மான் புத்திசாலியாக இருந்தால், ஒருவேளை வர மறுத்தால் என்ன செய்வது? நரி, அதற்குத்தான் நான் இருக்கிறேனே. நான் அதனிடம், நீ போகாவிட்டால் காட்டின் அடுத்த ராஜாவாக ஒரு கொடூரமான ஓநாயை தேர்ந்தெடுக்கப் போவதாக சிங்கம் சொல்லியிருக்கிறார் என்று பயமுறுத்துவேன். தன் இனத்தை காக்க மான் கண்டிப்பாக வரும். சிங்கம், சதுரா, உன் தந்திரம் அபாரமானது. ஆனால் இதில் உனக்கென்ன லாபம்? நீ ஏன் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறாய்? நரி, உள்ளுக்குள் நயவஞ்சகமாக சிரித்துவிட்டு, ராஜா, நீங்கள் சாப்பிட்டு முடிந்த பிறகு மிஞ்சியிருக்கும் எலும்புகளும் சதைகளும் எனக்கு போதுமே. நான் உங்கள் விசுவாசி அல்லவா? சிங்கம், சரி, அப்படியே செய்வோம். ஆனால் கவனமாக இரு. காட்டின் மற்ற விலங்குகளுக்கு தெரிந்தால் என் மானம் போய்விடும். ரகசியமாக செயல்படு. நரி, கவலைப்படாதீர்கள் ராஜா, நாளை சூரியன் உச்சிக்கு வரும்போது உங்கள் குகைக்குள் மான் மணி நுழையும். அப்போது உங்கள் பசி தீரும். நான் இப்போதே கிளம்புகிறேன். அப்படி நரி அங்கிருந்து நகர்கிறது. சிங்கம் தன் நகங்களை தீட்டிக்கொண்டு காத்திருக்கிறது. மான் மணி ஒரு நீரோடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது. நரி சதுரன் மெல்ல பதுங்கி வந்து மிகவும் சோகமான முகத்துடன் மானின் முன்னே நிற்கிறது. நரி, சதுரன், பெருமூச்சு விட்டுக்கொண்டு, ஐயோ பாவம், அந்த மான் கூட்டம், இனி இந்த காட்டுக்கு என்ன கதியாகுமோ தெரியவில்லையே. மான், தலையை நிமிர்ந்து ஆச்சரியத்துடன், என்ன சதுரா, ஏன் இப்படி புலம்புகிறாய்? காட்டில் ஏதாவது ஆபத்தா? ஏன் உன் முகம் இவ்வளவு வாடிப்போயிருக்கிறது? நரி, கண்ணில் நீர் வருவது போல நடித்து, மணி, உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. நீ இவ்வளவு அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறாய். ஆனால் நம் காட்டின் அரசன் சிங்கராஜாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அவர் இன்னும் சில மணி நேரங்கள்தான் உயிர் வாழ்வார் என்று நினைக்கிறேன் என்று சொல்வேன். மான், என்ன சொல்கிறாய்? ராஜாவுக்கு என்ன ஆனது? நேற்று கூட அவர் கர்ஜனை கேட்டதே. நரி, அதுதான் விதியே. இப்போது அவர் குகையில் படுத்து கிடக்கிறார்.
அவர் சாகும் தருவாயில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறாராம். இந்த காட்டிற்கு அடுத்த ராஜாவாக ஒரு கொடூரமான செந்நாயை தேர்ந்தெடுக்கப் போவதாக சிங்கம் சொல்லியிருக்கிறார். அந்த செந்நாய் ராஜாவானால் உங்கள் மானினத்தையே அழித்துவிடுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். மான் பயத்துடன், செந்நாயா? அது மிகவும் கொடூரமானதாயிற்றே. ராஜா ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறார்? எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா? நரி அன்பு காட்டுவது போல, அதைத்தான் நானும் கேட்டேன் மணி. அதற்கு ராஜா சொன்னார், மான்கள் பயந்த சுபாவம் கொண்டவை, அவற்றால் காட்டை ஆள முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மான் தைரியமாக வந்து என்னிடம் பேசினால் நான் என் முடிவை மாற்றிக்கொள்வேன் என்றார். நான் உடனே உன்னை தேடி ஓடி வந்தேன். மான் சந்தேகத்துடன், நானா? சிங்கத்தின் குகைக்குள்ளா? எனக்கு பயமாக இருக்கிறது சதுரா. சிங்கம் என்னை சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது? நரி சிரித்துக்கொண்டே, அட புத்திசாலிமானே, ராஜாவுக்கு எழுந்து நிற்கவே தெம்பில்லை. அவர் எப்படி உன்னை வேட்டையாடுவார்? அது மட்டுமல்ல, அவர் இப்போது ஞானியாக மாறிவிட்டார். சாகும் வயதில் எதற்கு பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்? நீ போய் அவரிடம் பேசினால் உன் இனமே நிம்மதியாக வாழும். ஒரு முழு இனத்திற்காகவும் நீ இந்த சிறு உதவியை செய்ய மாட்டாயா? மான் யோசிக்கிறது. நீ சொல்வதும் சரிதான். என் இனத்திற்காக நான் இந்த ஆபாயத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீயும் என்னுடன் குகை வரை வருவாயல்லவா? நரி நிச்சயமாக. நான் குகை வாசல் வரை வருவேன். நீ உள்ளே சென்று ராஜாவின் ஆசியை பெற்றுவா. இன்று நீ எடுக்கும் இந்த முடிவு வரலாற்றில் உன்னை ஒரு மாவீரனாக மாற்றும் மணி. சரி சதுரா, இப்போதே கிளம்புவோம். ராஜாவுக்கு தாமதமாகும் முன் நாம் அங்கே இருக்க வேண்டும். நரி முன்னே நகர மான் நம்பிக்கையுடன் பின்னால் செல்கிறது. நரி தன் மனதிற்குள் இன்று இரவு எனக்கு பெரிய விருந்து காத்திருக்கிறது என்று கருவிக்கொண்டே செல்கிறது. ஆனால் நரிக்கு ஒரு ரகசிய பயம் இருந்தது. மானை குகை களைத்து சென்றால் சிங்கம் சாப்பிட்டுவிட்டு தனக்கு மிச்சம் கொடுக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? அதனால்தான் நரி ஒரு புதிய திட்டத்தை தீட்டியது. வழியில் வேட்டைக்காரன் மருது விரித்து வைத்திருந்த பெரிய வலையை நரி முன்பே கவனித்திருந்தது. நரி தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு, மானை அந்த வலையில் விழ வைப்போம். மான் சிக்கியதும் சிங்கம் வருவதற்குள் நான் அதன் ஒரு பகுதியை சாப்பிட்டு விடலாம். பிறகு மீதமுள்ளதை சிங்கத்திடம் காட்டி பாராட்டு பெறலாம். இப்படி நரி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும்போது மேலே பறந்து கொண்டிருந்த சிட்டி சிட்டுக்குருவி இதை கவனித்தது. அது வேகமாக பறந்து சென்று மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தாத்தா ஆந்தையிடம் செய்தியை சொன்னது. சிட்டி சிட்டுக்குருவி, தாத்தா, ஆபத்து! அந்த தந்திர நரி அப்பாவி மானை வேட்டைக்காரன் வலையை நோக்கி அழைத்து செல்கிறது. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இதற்கிடையில் நரியும் மானும் அந்த அடர்ந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தன. வேட்டைக்காரன் மருது மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த வலையை இலைத்தழைகளுக்கடியில் மறைத்து வைத்திருந்தான். நரி, மணி, இதோ பார், இந்த சிறிய பாதையில் நேராகப் போனால் சீக்கிரம் குகையை அடையலாம். முட்கள் நிறைந்த பாதை என்பதால் நான் மெதுவாக வருகிறேன். நீ துள்ளி ஓடுபவன் அல்லவா? நீ முன்னேப்போ, நானிதோ உன் பின்னால் வந்து விடுகிறேன். மான், சரி சதுரா, நீ சொன்னபடியே செய்கிறேன். ராஜாவுக்காக நான் விரைவாக செல்கிறேன். மான் துள்ளி குதித்து அந்த வலையை நோக்கி ஓடியது. ஒவ்வொரு அடியும் ஆபத்தை நோக்கி சென்றது. நரி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு மான் எப்போது விழும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தது. சரியாக மான் வலையும் விரும்பிற்கு சென்றபோது, தாத்தா ஆந்தே மிகவும் பயங்கரமான குரலில் அலறுகிறார். நில் மணி, நில், ஓடாதே, அங்கே மரணம் காத்திருக்கிறது. திடீரென்று மான் பயந்து போய் அப்படியே சிலையாக நின்றது. அதன் காழடியிலிருந்த இலைகள் நகர அடியிலிருந்த வேட்டைக்காரன் மருதின் வலை தெரிந்தது. மான் நடுங்கும் குரலில், இது வலை அல்லவா? சதுரா, நீ ஏன் என்னை இங்கே போக சொன்னாய்? நீ சொன்ன பாதை இதுதானே? நரி பதில் சொல்ல முடியாமல் நடுங்கியது. தாத்தா ஆந்தை கீழே பறந்து வந்தார். மணி, நரியின் தந்திரத்தை பார்த்தாயா? உன்னை சிங்கத்திடம் காட்டி தான் தப்பிக்க நினைத்தது. இப்போது வேட்டைக்காரன் வலையில் உன்னை சிக்க வைத்து தன் பசியை தீர்க்க பார்த்தது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை இந்த நரி இன்னும் உணரவில்லை. அப்போது புதருக்கு பின்னாடி இருந்து வேட்டைக்காரன் மருது வரும் சத்தம் கேட்டது. மான் சுதாரித்துக் கொண்டு காட்டின் இன்னொரு பக்கம் மறைந்தது. நரிக்கு இப்போதுதான் பயம் தொற்றியது. தான் தோண்டிய குழியில் தானே விழப்போவதை அது அப்போதுதான் உணர்ந்தது. ஆந்தை எச்சரித்ததால் மான் மணி நூலிழையில் உயர்த்தப்பியது. நரியின் சதி அம்பலமானதைக் கண்ட சிங்கராஜா
பசியாலும் ஆத்திரமாகவும் குகையை விட்டு வெளியே வந்தது. சிங்கத்தின் கண்கள் நெருப்பப் பிழம்பாக ஜொலித்தன. சிங்கம்: ராஜா. சதுரா: நயவஞ்சகனே, எனக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறி ஒரு அப்பாவி மானை வேட்டைக்காரன் வலையில் தள்ள பார்த்தாயா? என் பெயரை கெடுத்த உன்னை இன்று சும்மா விடமாட்டேன். நரி. சதுரன் நடுங்கிக் கொண்டே: இல்லை ராஜா. பதற்றத்தில் நரி ஒரு பெரிய தவறை செய்தது. தான் மானை சிக்க வைக்க எந்த திசையில் ஓடச் சொன்னதோ அதே திசையில்தான் இப்போது தானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அது மறந்தே போனது. திடீரென்று சுருக் என்ற சத்தம், நரியின் அலறல் கேட்கிறது. வேட்டைக்காரன் மருது விரித்து வைத்திருந்த அந்த வலுவான வலை நரியின் கால்களை கவ்விக்கொண்டது. நரி காற்றில் தலைகீழாக தொங்கியது. எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த வலையிலிருந்து அதனால் தப்பிக்க முடியவில்லை. அப்போது சிங்கம் அங்கே வந்து நின்றது. சிங்கம்: ராஜா ஏளனமாக சிரித்து: என்ன சதுரா, உன் தந்திரம் உனக்கே வினையாகிவிட்டதா? மானுக்காக நீ விரித்த வலையில் நீயே விழுந்து விட்டாய். இதோ பார், அந்த வேட்டைக்காரன் உன்னை பிடிக்க வந்து கொண்டிருக்கிறான். நீ விதைத்த தீமைக்கு இன்று பலனை அறுக்கிறாய். சத்தம் கேட்டு ஜம்பு கரடி, சிட்டிக்குருவி, ஆமை முத்து மற்றும் மான் மணி என அனைத்து விலங்குகளும் அங்கே வந்து சேர்ந்தன. நரி வலையில் சிக்கித் தவிப்பதை பார்த்து அவை பரிதாபப்படவோ உதவவோ இல்லை. ஜம்பு கரடி: பார்த்தாயா சதுரா, அன்று நான் சொன்னேன், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று. இன்று அது உண்மையாகிவிட்டது. அடுத்தவர்களுக்கு குழி தோண்டினால் அதில் நாமே விழ நேரிடும் என்பதற்கு நீயே ஒரு உதாரணம். மான் மணி: சதுரா, நான் உன்னை நண்பன் என்று நம்பினேன். ஆனால் நீ என் உயிரையே பறிக்க பார்த்தாய். இன்று உன் நிலைமைக்கு உன் தந்திரமே காரணம். நரி அழுது கொண்டே: என்னை மன்னித்து விடுங்கள். இனி யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். என்னை இந்த வலையிலிருந்து காப்பாற்றுங்கள். நரியின் கதறலுக்கு காடு செவிசாய்க்கவில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை அந்த நரியின் நிலைமை அனைவருக்கும் உணர்த்தியது. நரி வலையில் சிக்கித் தவிப்பதைக் கண்டு காடே மௌனமாக இருந்தது. அப்போது மரத்தின் மிக உயர்ந்த கிளையிலிருந்து தாத்தா ஆந்தை மெதுவாக தனது சிறகுகளை விரித்து பறந்து வந்து நரியின் முன்னே இருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்தார். அவரது கண்கள் அறிவொளியால் பிரகாசித்தன. தாத்தா ஆந்தை நிதானமான கனிவான குரலில்: பார்த்தீர்களா குட்டிகளே, இன்று இந்த நரிக்கு ஏற்பட்ட நிலைமை நாம் அனைவரும் கற்க வேண்டிய ஒரு பாடம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பது வெறும் பழமொழி அல்ல. அதுதான் இந்த இயற்கையின் நியதி. மான் மணி: தாத்தா, நரி செய்தது மிகப்பெரிய துரோகம். ஆனால் அது இப்படி வலையில் சிக்கித் தவிப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நாம் அதற்கு உதவ வேண்டுமா? தாத்தா ஆந்தை: மணி, உன் கருணைதான் உன்னை ஒரு சிறந்தவனாக மாற்றுகிறது. ஆனால் சதுரன் தான் செய்த தவறை முழுமையாக உணர வேண்டும். சதுரா, இப்போது சொல், நீ விரித்த வலையில் நீ விழுந்தபோது உனக்கு என்ன தோன்றியது? நரி சதுரன் கண்களில் கண்ணீருடன் விம்மிக் கொண்டே: தாத்தா, நான் மிகவும் தற்பெருமை கொண்டவன் என்று நினைத்தேன். மற்றவர்களை ஏமாற்றுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நம்பினேன். ஆனால் இன்று மரணத்தை அருகில் பார்த்தபோதுதான் புரிகிறது, நான் சேர்த்த தந்திரங்கள் எதுவும் என்னை காப்பாற்றவில்லை. என்னால் பாதிக்கப்பட்டவர்களின் வலியைக் காட்டிலும் இந்த வலையின் வலி பெரிதல்ல. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா, மன்னித்து விடு மணி. சிங்கம் ராஜா கம்பீரமான ஆனால் மென்மையான குரலில்: சதுரா, உன் தந்திரத்தால் நான் என் மாண்பை இழந்தேன். என் பசிக்காக ஒரு உயிரை பலி கொடுக்க துணிந்தேன். உன்னால் நானும் தவறு செய்தேன். ஆனால் இந்த ஆந்தை தாத்தாவின் வார்த்தைகள் என் கண்களை திறந்துவிட்டன. ஒரு அரசன் வேட்டையாடலாம், ஆனால் ஒருபோதும் வஞ்சகம் செய்யக்கூடாது. சிங்கம் தன் கூர்மையான நகங்களால் வேட்டைக்காரனின் வலையை கிழித்தது. நரி விடுதலையானது. அது கீழே விழுந்ததும் முதலில் மானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. தாத்தா ஆந்தை: இன்று முதல் இந்த காடு புதிய விதியை பின்பற்றும். வலிமையானவன் எளியவனை காக்க வேண்டும். புத்திசாலி மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு தீங்கு நேரும்போது இந்த இயற்கை நம்மை காக்கும். ஒற்றுமையே நமது பெரிய பலம். அன்று முதல் அந்த மாயக்காட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சிங்கம் தன் கர்வத்தை குறைத்துக் கொண்டது. நரி தனது தந்திரத்தை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தியது. மான் அச்சமின்றி திரிந்தது. வேட்டைக்காரன் மருது தன் வலை அருந்து கிடப்பதைக் கண்டு இந்த விலங்குகளின் ஒற்றுமைக்கு பயந்து வேட்டைக்காரன் மருது அந்த காட்டிற்கு வருவதையே நிறுத்திவிட்டான். இனிமேல் நம்மளும் யாருக்கும் கெட்டது நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே நடக்கும். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பாய் குட்டீஸ்.